இந்த ஸ்கூல்லாம் படிக்கிறப்ப டீச்சர்ஸ் கிட்ட நிறைய பேர் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா நிறைய சாக்கு போக்குலாம் சொல்லி டீச்சர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க பார்ப்போம். அதுல ஒரு சாக்கு போக்கு டயலாக் தான் மேம் நான் ஹோம்ஒர்க் முடிக்க மறந்துட்டேன்னு சொல்றது. இதுக்கு டீச்சர் சொல்லுவாங்க, ஏன் நீ இன்னைக்கு சாப்பிட மறந்தியா? இல்ல அப்புறம் ஏன் ஹோம்ஒர்க் முடிக்க மட்டும் மறந்தேன்னு கேட்பாங்க. இதுக்கு எந்த பதிலும் நம்ம கிட்ட இருந்து வந்திருக்காது. பட் இப்ப அதை பத்தி நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. ஏன் ஹோம்ஒர்க் பண்ண மட்டும் நாம அந்த டைம்ல அந்த வேலையை செய்யாம தள்ளி போட்டோம், பட் சாப்பிடுறத மட்டும் தள்ளி போடாம செஞ்சோன்னு. இது ஏன்னா பிகாஸ் மனிதனுடைய உடல் அதோடைய செல்ஃபிஷ் ஆர் சுயநல தேவைன்னு வந்துட்டா, அதாவது பசின்னு வந்துட்டா, இந்த தேவையை நிறைவேற்றிக்க எந்த சோம்பேறித்தனமும் இல்லாம தள்ளி போடாம அதை செஞ்சு முடிச்சிருது. அப்படி அதை பண்ணலனா மனித உடல்லே அவனை சும்மா இருக்க விடாது, போய் சாப்பிடுன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கோம். பட் மனித உடல் தேவையெல்லாம் தாண்டி சில நேரம் ஏன் நம்மளால நம்ம செய்யணும்னு யோசிக்கிற வேலையை செய்ய மாட்டோம். அதை ஏன் தள்ளி போடுறோம் சோம்பேறித்தனத்தினாலன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும்னு யோசிக்கும் போதா இருக்கட்டும், நாளைக்கு மார்னிங் சீக்கிரமா எழுந்து படிக்கணும்னு யோசிக்கும் போதா இருக்கட்டும், ஆர் இனி தவறான படங்கள் பார்க்கவே கூடாதுன்னு முடிவெடுக்கும் போதா இருக்கட்டும், ஆர் சோசியல் மீடியா இனி கம்மியா யூஸ் பண்ணணும்னு யோசிக்கும் போதா இருக்கட்டும், ஆர் உங்களை ஏதாச்சும் செஞ்சு முன்னேற்றிக்கணும்னு யோசிக்கும் போதா இருக்கட்டும், இதுக்கு மட்டும் எங்க இருந்து சோம்பேறித்தனம் வருது? ரீசன் சிம்பிள் தான். நான் இப்ப சொன்ன வேலையை உங்களுடைய மூளை உங்க செல்ஃபிஷ் தேவைன்னு நினைக்கல. அப்படி ஒரு விஷயம் நிச்சயம் நமக்கு தேவைன்னு நம்ம மைண்ட் யோசிக்கலனா நிச்சயம் நம்ம மைண்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, சாக்கு போக்கு சொல்லதான் செய்யும். இன்னைக்கு வீடியோல 3 சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் டெக்னிக்ஸை பத்தி சொல்ல போறேன். இது உங்க மைண்ட்ல நீங்க செய்யணும்னு யோசிக்கிற விஷயங்களை உங்க செல்ஃபிஷ் தேவையா மாத்தும். அண்ட் இது உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தினசரி நீங்க செய்யணும்னு யோசிக்கிற விஷயத்த சோம்பேறித்தனம் இல்லாம நம்மள்ட்டே நம்ம சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்க வைக்காம அந்த வர்க்க பண்ண வைக்கும். ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோ உங்களுக்கு சும்மாலாம் சஜஸ்ட் ஆகல. இந்த யூனிவர்ஸ் லிட்டரலா உங்க வாழ்க்கையை மாற்ற யோசிக்குது. ஐ நோ இந்த வீடியோ லாங்கா இருக்க போது, பட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆட்கள் அவங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு அனுபவத்துல கத்துக்கிட்ட சீக்ரெட் டெக்னிக்ஸ் ஒரே வீடியோல சொல்ல போறேன். சோ டோன்ட் ஸ்கிப். முதல்ல லேசினஸ் ஆர் சோம்பேறித்தனம், இதுக்கான ரியல் டெஃபினிஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். உங்களுடைய தற்காலிகமான டெம்பரவரி சுகத்துக்காக உங்க ஃபியூச்சர் ஆர் எதிர்காலத்தை பெர்மனண்டா கஷ்டமாக்கிக்கிறது தான் இந்த லேசினஸ். அப்படியாப்பட்ட சோம்பேறித்தனத்தை ஒழிக்க சொல்யூஷனை பார்க்கிறதுக்கு முன் அது எப்படி நம்மள அறியாம நமக்குள்ள வருதுன்ற டீப் பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்க சோம்பேறித்தனத்து மேல உங்களுக்கே ஒரு புரிதல் வரும், சொல்யூஷனை நோக்கி போகணும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். முதல் விஷயம், யூ ஹேவ் ஃபெட்டிக். ஃபெட்டிக்னா ஒண்ணுமில்ல, எந்த ஒரு வேலையை செய்யவும் பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அண்ட் முக்கியமா மென்டல் மனநிலையும் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டுத்துல ஒண்ணு நல்லா இல்லைன்னா கூட இதை ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெட்டிக் தான் சில சமயம் ரீசனா இருக்கும் நம்ம சோம்பேறித்தனத்துக்கு. அட இப்போ இந்த வேலையை எழுந்து பண்ணணுமான்னு யோசிக்க வைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ, யுவர் நெகட்டிவ் எமோஷன் சம்டைம்ஸ் ஸ்டாப்ஸ் யூ. சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஆர் ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேசணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம், பட் ரொம்ப நாளா அதை பண்ணாம தள்ளி போடுறீங்கன்னா உங்களுக்குள்ள ஐயோ பிசினஸ்ல லாஸ் ஆகிடுமோ ஆர் ஸ்டேஜ்ல ஏறினா யாருன்னா எதனா சொல்லிடுவாங்களோன்ற நெகட்டிவ் பயம் இருக்குன்னு தான் அந்த விஷயத்தை செய்யாம தள்ளி போடுறீங்க. அதுதான் சோம்பேறித்தனமா மாறுது. இப்போ மூணாவது பாயிண்ட் ஆஃப் வியூ, நெகட்டிவ் அடாப்ஷன். சில சமயம் ஒரு விஷயத்தை செய்யாம நாம தள்ளி போடுறதுக்கு ரீசன் அந்த விஷயத்தை செய்யறது கஷ்டம், அதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போடணும்னு ஒரு விஷயத்தை உங்க மைண்டுக்குள்ளவே காம்ப்ளெக்ஸ் ஆர் சிக்கல் பண்ணிக்கிறதுனாலதான். ஆக்சுவலி இதுதான் நெகட்டிவ் அடாப்ஷன் மனநிலைன்னு சொல்லுவாங்க. நிச்சயம் நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளதான் உங்களுடைய சோம்பேறித்தனம் அண்ட் ஒரு வேலையை தள்ளி போடுற மனநிலை ஒளிஞ்சிட்டு இருக்கும். வாங்க நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அழிக்க அண்ட் மைண்ட்ல முன்னாடி சொன்னபடி பசி மாதிரி உங்களுக்குள்ள செல்ஃபிஷ் தேவையை உருவாக்குறதுக்கான 3 சொல்யூஷனை பார்க்கலாம். BMI. இந்த BMIல இருக்க 3 லெட்டருக்கு பின்னாடி தனித்தனியா பவர்ஃபுல் மீனிங் இருக்கு. ஒண்ணா அதை பத்தி சொல்றேன். முதல் சொல்யூஷன் B, அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் பிலீஃப். இமேஜின் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃபுட்பால்ல சாம்பியன் ஆகணும்னு யோசிக்கிறார்னா அவருக்கு அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தா கடுமையான ட்ரைனிங், பிராக்டிஸ், எக்ஸசைஸ்னு அவர் உடல் அளவுல பிசிக்கலி தயாராக பிசிக்கல் ப்ரிப்பரேஷன் தேவைதான். பட் இது மட்டும் அவர் இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்க பத்தாது. இது கூட முக்கியமா அவருக்கு மென்டல் ப்ரிப்பரேஷனும் தேவை. அதாவது மனதளவுல அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நான் தான் பெஸ்ட் பிளேயர் இந்த டோர்னமெண்ட்ல, கன்ஃபார்ம் நான் இந்த வாட்டி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருவேன், ஐ எம் த பெஸ்ட், மத்த டீம் பிளேயர்ஸை விட நான் தான் ஸ்ட்ராங், எனக்கு இந்த சாம்பியன்ஷிப்ல ஜெயிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு மென்டலி ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் ஆர் பிலீஃப்ல இருந்தாதான் இது அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஜெயிக்கிறதுக்கான எல்லா சான்சஸையும் அதிகப்படுத்தும். சோ வொர்க் ஆன் யுவர் மைண்ட் செட். ஆட்டோமேட்டிக்கா அது செயலா கன்வெர்ட் ஆகும். நீங்க அந்த வொர்க்கை சக்சஸ் பண்றதுக்கான சான்சஸையும் இது அதிகம் பண்ணும். முக்கியமா உங்களை இது சோம்பேறித்தனத்துல வச்சுக்காது. அட இது இம்பாசிபிள், எனக்கு இது செய்ய திராணி இல்ல, டைம் இல்லையே இதை செய்யன்னு ஒரு வேலையை தள்ளி போட காரணங்களை இனி தேடிட்டு இல்லாம இப்ப இல்லனா எப்ப பண்றது, என்னைக்கோ இதை பண்ணிக்கலாம்ல, இல்ல இன்னைக்கு இதை நான் பண்ணுவேன்னு மனநிலையை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்க கற்பனை, எமோஷன்ஸ் அண்ட் சிந்தனைன்னு இது மூணுத்திலயும் நீங்க ஃபிட்டா இருக்க மாதிரி, நீங்க உங்களுக்கு பிடிச்ச கார் ஆர் பைக்ல போற மாதிரி, நீங்க ஸ்டேஜ்ல ஏறி பேசுற மாதிரி, நீங்க எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி, கரியர்ல டெவலப் ஆகி ஃபேமிலியை நீங்க நல்லா டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இப்போ உங்க பிரெயின் உங்களை பிசிக்கலி
அதெல்லாம் செய்யி, அதெல்லாம் ரியாலிட்டிக்கு கொண்டு வான்னு புஷ் பண்ணும். அதனாலதான் உங்க பிலீஃப் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணுங்க, உங்க மைண்ட் செட்டை சரிப்படுத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா சோம்பேறித்தனம் ஓடிரும்னு சொல்றேன். இப்ப BMI-ல இருக்க ஐயோடைய ஃபுல் ஃபார்ம் இன்ட்ரெஸ்ட். இவான் கேர் மைக்கேல் என்ற கனடா ஆண்டர்பிரனர் சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட். நீ சோம்பேறித்தனமாலாம் இல்ல, நீ செய்யணும்னு யோசிக்கிற விஷயங்கள் உன்னை இன்ஸ்பயர் அண்ட் அட்ராக்ட் பண்ணல, அதனாலதான் நீ செய்யணும்னு யோசிக்கிற விஷயத்தை நீ தள்ளி போடுறேன்னு சொல்லுவார். எக்ஸாம்பிளுக்கு மொபைல் கேம்ஸ் விளையாடுறப்ப ஆர் சோஷியல் மீடியா யூஸ் பண்றப்ப ஆர் உங்க ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் ஆடுறப்ப எப்பனா அதை பண்ண வேணான்னு சோம்பேறித்தனத்துல உங்க பிரெயின் அதை செய்யாம தள்ளி போட்டிருக்கா? நிச்சயம் இருக்காது. இவ்வளவு ரன்ஸ் நான் ஜெயிக்க அடிக்கணும், மொபைல் கேம்ஸ்ல அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு நான் போகணும், இப்படிதான் உங்களுடைய பிரெயின் யோசிச்சுட்டு 1 hour 2 hours 3 hours அதை உங்களை பண்ண வச்சுட்டு இருக்கும். பட் அதே 30 மினிட்ஸ்க்கு உட்காந்து எக்ஸாமுக்கு படிக்கலாம் ஆர் ஏதாச்சும் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம்னு உட்காந்தா மட்டும் ஏன் நம்மளால உட்காந்து அதை பண்ண முடியறது இல்ல? அதே மாதிரிதான் மூவிக்கு போற பிளான் இருந்தா ஒரு 3 மணி நேரம் படத்தை எக்ஸைட்மெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியற நமக்கு ஆர் ஒரு பிடிச்ச பர்சனை பார்க்கணும்னா பல மணி நேரம் டிராவல் பண்ணி போய் பார்க்க முடியற நமக்கு ஏன் மண்டே ஆனா ஆபீஸுக்கு போகணுமா, மண்டே ஆனா ஸ்கூல் ஆர் காலேஜ் இன்னைக்கு போகணுமா, லீவ் போட்டுடலாமான்னு எண்ணெல்லாம் நமக்குள்ள வருது. பிகாஸ் சோம்பேறித்தனம் அண்ட் தள்ளி போடுற பழக்கம் எப்ப நமக்குள்ள வரும்னா ஒரு விஷயத்து மேல உங்களுக்கு போதிய அளவுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுனாலதான். சோம்பேறித்தனத்தினால நீங்க செய்யணும்னு நினைக்கிற வேலையை தள்ளி போடுறத குறைக்க அந்த வேலையை பத்தின இன்ட்ரெஸ்ட் லெவல உங்க மூளையில அதிகப்படுத்துங்க. பட் பாலாஜி, எனக்கு மூவி பார்க்க கேம்ஸ் எல்லாம் விளையாட ஈஸியா இன்ட்ரெஸ்ட் லெவல் மைண்டுக்கு வந்துரும், படிக்க ஒர்க் அவுட் பண்ண ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் எப்படி இதுக்கு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் லெவல அதிகரிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். ஒரு கேமையோ ஒரு படத்தையோ ஆர் ஒரு யூடியூப் வீடியோவையோ மணிக்கணக்கா விளையாட ஆர் பார்க்க நம்ம மைண்டிய அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் லெவல காட்டுதுன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த விஷயத்தை செஞ்சா உங்களுக்கு ஃபியூச்சர்ல, அதாவது கொஞ்ச நேரத்துல உங்க மூளைக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது. இதனாலதான் இல்லையா? சோ இது மூலமா புரிய வருது, உங்க மூளைக்கு ஃபியூச்சர்ல சந்தோஷத்தை தர விஷயத்தை கண்டா இன்ட்ரெஸ்ட் லெவல் அதிகரிக்குது. சோ நீங்க தள்ளி போடுற ஆர் இத பண்ணணுமான்னு யோசிக்கிற விஷயத்தை இனி ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சா, அதாவது இப்போ நான் இதை செஞ்சா கஷ்டமா தான் இருக்கும், பட் ஃபியூச்சர்ல இது மூலமா நான் சந்தோஷமா இருப்பேன், இப்படி உங்க மூளை கிட்ட நீங்க சொல்லிட்டா நீங்க தள்ளி போடுற வேலை மேல உங்க மூளைக்கு ஆட்டோமேட்டிக்லி இன்ட்ரெஸ்ட் லெவல் அதிகரிக்கும். அதை தள்ளி போடாம எடுத்து செய்ய உங்க மூளை செயல்படும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நான் இந்த சாப்டரை படிச்சு முடிச்சா ஆர் இந்த ஸ்கில்ல இந்த டாபிக் இன்னைக்கு படிச்சு கம்ப்ளீட் பண்ணா என்னுடைய ஃபியூச்சர் வெர்ஷன் நல்லா இருக்கும். அண்ட் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் அண்ட் டாபிக்ஸை படிக்க படிக்க ஆர் லேர்ன் பண்ண கேம்ல லெவல் 1 லெவல் 2ன்னு அப்கிரேட் ஆகுற மாதிரி என்னுடைய ஃபியூச்சரை நோக்கி நான் அப்கிரேட் ஆகுவேன். ஸோ இதை கஷ்டப்பட்டு பண்ணிரு இன்னைக்கு, இப்படி உங்க பிரெயின்ட்ட சொல்லிட்டா பிரெயினுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்க போற சந்தோஷத்தை நோக்கி போக பிடிக்கும். ஆப்வியஸ்லி நீங்க பண்ணணும்னு நினைக்கிற வேலைகளை பண்ண முடியும். இப்போ உங்களால சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு நான் இதை படிச்சா ஆர் ஒர்க் அவுட் பண்ணா எனக்கு இவ்ளோ மார்க் வரும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும், 6 பேக்ஸ் கிடைக்கும், பொண்ணுங்களை அதை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு இப்படி ஷார்ட் டேர்ம்ல கிடைக்க போற பரிசை பத்தி யோசிக்காம என் கரியர் ஃபியூச்சர்ல நான் இன்னைக்கு படிச்சா நல்லா இருக்கும், இது மூலியமா நான் என்னுடைய ஃபேமிலியை பார்த்துப்பேன் ஆர் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணா ஃபியூச்சர்ல வயசானாலும் நான் என்னுடைய வேலைகளை பார்த்துக்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம தெம்பா இருப்பேன், இப்படி யோசிக்கணும். இப்படிதான் கஷ்டமான வேலைகளை சோம்பேறித்தனம் இல்லாம செய்ய ஃபியூச்சர் ரிவார்ட்ஸை யோசிச்சா அது மேல இன்ட்ரெஸ்ட் உங்க மூளையில கிரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலி இப்ப வேலைகளை தள்ளி போட மாட்டீங்க. இப்ப BMI-ல இருக்க எம்மோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மேனேஜ்மெண்ட். இந்த டெக்னிக்கை புரிய வைக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை சொல்றேன், டு லிசன். கோபால்னு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இருக்கான். பல வருஷமா இவனுக்கு அவனுடைய அப்பா தர பாக்கெட் மணி மாசம் சேமா தான் இருந்துட்டு இருக்கு. பட் கோபாலோடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி சினிமான்னு அதிக பாக்கெட் மணியை வச்சுட்டு வாரம் என்ஜாய் பண்றத கோபால் பாக்குறான். இதை பார்த்த கையோட கோபால் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எனக்கு மட்டும் அவங்கள மாதிரி காசு அதிகமா இல்லன்னு போய் அவங்க அப்பாட்ட கோபால் கேக்குறான், டாடி நீங்க எனக்கு தர பாக்கெட் மணி எனக்கு பத்தல, எனக்கு மாசம் இன்னும் அதிகமான பாக்கெட் மணி வேணும்னு கேக்குறான். அதுக்கு கோபாலுடைய அப்பா கொடுத்தது ஒரே பதில் தான், கோபால் மாசம் உனக்கு நான் தர பாக்கெட் மணியை நீ மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கலி உன்னுடைய பாக்கெட் மணி அதிகமாகிறத நீயே பாப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் ஃபர்ஸ்ட் இதை கேட்டுட்டு கோபாலுக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி பாக்கெட் மணியை மேனேஜ் பண்ணா பணம் அதிகமாகும், இதை எப்படி பண்றதுன்னு கோபால் குழம்பிட்டு இருக்கான். அடுத்த நாள் இப்ப கோபால் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். லேட் ஆகிருச்சுன்னு அவனுடைய ஸ்கூல் பேக்ல அவசரத்துல எல்லா புக்ஸையும் கோபால் அடுக்க பாக்குறான். பட் அவனால முடியல. எல்லா புக்ஸையும் அந்த ஸ்கூல் பேக்ல அடுக்க அந்த பேக்ல இடமும் இல்ல. அப்பதான் கோபாலுடைய மம்மி கோபால் கிட்ட வந்து, கோபால் உன்னுடைய பேக்ல எல்லா புக்ஸையும் வைக்காத, உனக்கு தேவையான புக்ஸை மட்டும் பேக்ல எடுத்து வை, பேக் இப்ப பத்தும், உன்னுடைய ஸ்கூல் பேக்கை இப்படிதான் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் இந்த மொமெண்ட்ல தான் கோபாலுக்கு நேத்து அப்பா சொன்னது புரிய வருது. இமேஜின், அப்பா கொடுக்கிற பாக்கெட் மணி தான் கோபாலுக்கு ஸ்கூல்
ஸ்கூல் பேக். கோபால் மந்த்லி பணத்தை செலவழிக்கிற கடைகள் தான் அவனுடைய புக்ஸ் எல்லாம். கோபால் கிட்ட மந்த்லி இருக்க ஸ்கூல் பேக் கெப்பாசிட்டி, அதாவது மணி கெப்பாசிட்டிக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதாவது ஸ்கூல் பேக் உடைய லிமிட்டை தாண்டி புக்ஸ் அதுக்குள்ள அடுக்குறது, அதாவது லிமிட்டை தாண்டி பணத்தை பல கடைகள்ல செலவழிக்கிறது கோபாலுடைய தப்பு தானே. கோபால் கண்டபடி செலவழிக்காம கோபால் தேவைக்கு மட்டும் பணத்தை செலவழிச்சா மந்த்லி கோபால் கிட்ட பணம் கையில அதிகமா முன்ன விட நிக்கும் இல்லையா? இததான் பணத்தை மேனேஜ் பண்ணா பணம் கையில நிக்கும், பணம் அதிகமாகும்னு கோபால் அப்பா முன்னாடி மீன் பண்ணியிருக்காரு. இந்த கதையில வந்தபடி ஒருத்தருக்கு மேனேஜிங், அதாவது எல்லாத்தையும் நிர்வகிக்கிற ஸ்கில்ஸ் இருந்துட்டா அவருக்கு பணம் மட்டும் இல்ல growth-உம் நிச்சயம் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இத புரியும்படி சொல்லணும்னா ஒர்க், ஸ்டடீஸ், கோல்ஸ், டார்கெட், ஃபேமிலி டைம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரிலேஷன்ஷிப், என்ஜாய்மெண்ட்னு இத்தனை விஷயத்துக்கு ஒரு நாள்ல நாம டைம் கொடுக்கற மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையும் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி எல்லாத்துக்கும் சரியான அளவுல நேரத்தை கொடுக்க தெரிஞ்ச நபருக்கு சோம்பேறித்தனம் இருக்காது. பட் நான் சொன்னதெல்லாம் மேனேஜ் பண்ண தெரியாம டே டு டே நாளை மிஸ்மேனேஜ் பண்ணி எதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம் எதை பண்ண வேணாம்னு கன்ஃபியூஷன்ல இருக்க நபருக்கு பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலி சோம்பேறித்தனம் கொடுத்துருமா. சப்போஸ் இந்த டைம் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன், இந்த டைம்ல உட்காந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன், இந்த டைம்ல நான் இந்த ஒர்க் பண்ணுவேன், இந்த டைம்ல அதை நான் பண்ணி முடிப்பேன்னு இருந்துட்டா பிரெயினிய இதை எப்ப பண்றது அதை எப்ப பண்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆகி அட போங்கடா எதுவும் பண்ண வேணான்னு லேசினஸ்ல உட்கார போகுது. உங்க டே ஆல்ரெடி பிளான்ட் அண்ட் மேனேஜ்டு மோட்ல இருந்தா ஏன் பல மணி நேரத்துக்கு சோஷியல் மீடியால ஸ்க்ரால் பண்ணிட்டு ஆர் போர் அடிக்குது பிட்டு படம் பார்க்கலான்னு ஏன் சோம்பேறித்தனத்தினால உங்க பிரெயின் உட்கார போகுது. இதுக்கு ஒரு நாள்ல நான் இதை இந்த டைம்ல பண்ணணும், அடுத்து நான் அதை பண்ணணும், அடுத்து நான் இதை பண்ணணும்னு உங்க டே ஆல்ரெடி பிளான்டா இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்லி உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகி இருக்குமா. சோ பர்சனலி நான் உங்களுக்கு சொல்றது சாட்டர்டே சண்டேன்னு லீவ்ல தனியா உட்காந்து எப்படிலாம் நான் என்னுடைய டைமை இனி மேனேஜ் பண்ணலாம், எப்படி இனி என்னுடைய டெய்லி நாளை பிளான் பண்ணி இனி நிர்வகிக்கலான்னு பிளான் போடுங்க. இப்படி மேனேஜ்டா உங்க நாள் இருக்கும்போது லேசினஸ் உங்கள்கிட்டயே வரமாட்டான்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு டூ சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல். அண்ட் முடிஞ்சா இன்ஸ்டாகிராம்ல என் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்க. என் ப்ரொஃபைலோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.